கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா ஈவினிங் டீ டைம் ஸ்நாக் தான். காலிஃப்ளவர் 65 செய்ய போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த ரெசிபியை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். காலிஃப்ளவர் 65க்கு 2 பெரிய காலிஃப்ளவர் எடுத்து கட் பண்ணி இந்த சைஸில் கட் பண்ணி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இதை இப்போது நம்ம ஹாட் வாட்டரில் சேர்த்துக்கலாம். இது வெயிட்டில் பார்த்தீங்கன்னா 1 கிலோ இருக்கும். ஒரு பேனில் ஹாட் வாட்டர் வச்சு கல்லுப்பும் மஞ்சளும் சேர்த்து வச்சுருக்கேன். அதில் இந்த கட் பண்ண காலிஃப்ளவரை சேர்த்துடலாம். ஜஸ்ட் 1 மினிட்ஸ் இருந்தால் போதும். 1 மினிட் சோக் பண்ணிவிட்டு எடுத்துடலாம். 1 நிமிஷத்துக்கு அப்புறம் காலிஃப்ளவரை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இது போல் ஒரு வடியோ இல்லை தட்டோ வச்சு ஃபில்டர் பண்ணிக்கலாம். பேட்டர் ரெடி பண்ண போகிறோம். 1 கப் மைதா மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். 1/2 கப் கார்ன்ஃப்ளவர், 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி, 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் ஜீரா பவுடர், சால்ட்டு 1 டீஸ்பூன் சேர்த்து நம்ம இந்த பவுடரை கலந்துட்டு வந்துடலாம். பார்த்திங்கன்னா அரைச்ச பவுட்ரு இந்த மாதிரி இருக்கும். இந்த பவுடரை பேஸாக வச்சுட்டு நம்ம எந்த 65 வேணாலும் 5 மினிட்ஸில் ரெடி பண்ணிக்கலாம். சிக்கன் 65, மஷ்ரூம், பன்னீர் டிக்கா எதுக்கு வேணாலும் இந்த பவுடரை யூஸ் பண்ணி நம்ம செஞ்சுக்கலாம். பவுடர் எடுத்து இந்த காலிஃப்ளவரில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு ட்ரையாக பெசரி எடுத்துக்கணும். நீங்கள் தண்ணி பத்தலைன்னா லேசாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டு பிசைஞ்சு எடுத்துட்டு க்ளோஸ் பண்ணி 1/2 அன் ஹவர் இது சோக் ஆகணும்.
காலிஃப்ளவர் 65 சூப்பரா எம்மியா ரெடி ஆயிடுச்சு. இதை பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் ஃப்ரை, காலிஃப்ளவர் சில்லி, காலிஃப்ளவர் 65 இந்த மாதிரி சொல்லுவாங்க. இது அவங்கவுங்க செய்முறைக்கு தகுந்த மாதிரி சொல்றது. ஆனால் எல்லாமே ஒரே ரெசிபி தான். ஈவினிங் டீ டைம் ஸ்நாக் காலிஃப்ளவர் 65 சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு கப் டீயோட சேர்த்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.